பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள், வேண்டுகோள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் அருகிலுள்ள துவரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது. இங்கு 48 மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த கோடிகளும் அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில். அதனைத் தொடர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும். எனவே பக்த கோடிகள் அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்றும் இறை தொண்டில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன், வேண்டுகின்றேன், பணிகின்றேன். தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை 15 சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி, மகரம் கும்பத்துக்கு அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 அன்று அவருடைய நட்சத்திரத்தில், இது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு. அப்படிப்பட்ட நாளில் கும்பத்திலிருந்து சனீஸ்வரன் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார், அதற்கு முன்னாடி கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி, தமையேனுக்கு அருள் செய்வாயே. ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாமி. ஓம் காகத்வஜாய வித்மிகை கட்ககசாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயா. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே, மேயது நல்லாரே திருநல்லாரே. இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலத்தில், அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமயந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் ஒரு சின்ன சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அப்போல்லாம் பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத புக்கு வச்சுருப்பாங்க. இவர் தன்னுடைய பதிகம், தம் பாடிய பதிகம் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை, அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்லொரு செய் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க தன்னுடைய பதிகத்தில். அப்போ என்ன பதிகம் வருகின்றது? போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உமையார் என்ற திருநள்ளாற்று பதிகம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க்கு அடித்து தான் போகும். தர்பாரணீஸ்வரர், அருள்மிகு தர்பாரணீஸ்வரர், அந்த ஜர்க்கு எப்போது உண்டு. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு. அப்படிப்பட்ட திருத்தலம்
அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள். எம்பெருமான் நம்பெருமான் போகமார்த்த பூன்முலையில் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர். பார்த்தீங்களா? எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும்? பார்த்துக்கோங்க. சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நெருங்காமல் உறைய வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா. இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணப்போவது என்ன? பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம். சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 30க்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடத்துக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை, தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை. 30 வருடம் ராசி 12 ராசிக்கும் சனீஸ்வர பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை. சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திருமணம் புரிகின்றார். நீதியரசர், நித்திய கர்மாக்களின் பேரரசர், மூவரால் பாடல் பெற்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஆல் சிறப்பு பெற்றது திருநள்ளாற்று. கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சனீஸ்வரர் பிடிக்கிறார். ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சார்த்த பீட ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர். விருச்சகம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, மேசத்தில் நீச்சம், துலாமில் உச்சம். நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர், அடிமை பணியாட்கள், அஷ்டமத்து செய்யும் பலன்கள், அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி, வழக்காடு மன்றம், ஜட்ஜு, பொறியியல் பணிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள், கருப்பு பொருளுக்கான பதிகள், எல்லாத்துக்கும் அதிபதி, மேனேஜிங் டைரக்டர், பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான். அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை, யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை, மக்களுக்கு நடக்கக்கூடியாத பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்கள். ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, மூல திரிகோணாதிபதி, குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர், வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம். உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, நவக்கோள்களில் 9 நவக்கோள்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான். 10 பேர் ஒரு வேலை செய்வீங்க, அந்த 10 பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும், மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும், அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது. ஓய்வு அறியாத உழைப்பாளி, கலையை உருவாக்குவதும் உருக்குலை வைப்பதும் சனீஸ்வரர் தான். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான். 2 அப்படி பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல 2 பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவகிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது. சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் 9 நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம
அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும். நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிகளுக்கும் 29/3/2025 29ன்னு சொல்கிறத விட நான் 30ன்னு சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். 29 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வரா? 29 வந்துடனே உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா? கிடையாது. மெதுவாக செய்யக்கூடியவர். அப்போ 29/3/2025 12 ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். வலிமை மட்டுமல்ல, பகைமை மட்டுமல்ல, பார்த்து பார்த்து ரசித்து ஒரு தொழிலை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தான். உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களையே யோசிக்க வைக்கும். உன் அன்பு பொறுமை உன்னை நேசிப்பவர்களுக்கு மதிக்க வைக்கும். உன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் எதிரி அல்ல, உன்னுடன் கூட நிற்பவரெல்லாம் நண்பனும் அல்ல. பார்த்தீங்களா? பகை யார் யாருக்கு என்ன இடத்துல கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய குணம் சிம்ம ராசிக்கு தான். சிம்ம ராசிக்காரவங்க தான் எங்கே போகணும்? அரசியலுக்கு போகணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை அரசாங்கத்துக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முன்னுரிமை. அப்போ உங்களுக்கு என்ன சனி சொல்கிறாரு? அப்படியே 8லேருந்து கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. யார்கிட்டருந்து? கடகத்திலேருந்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ என்ன சனீஸ்வரர்? அஷ்டமத்து சனி. அப்போ அஷ்டமத்து சனி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அறிஞர்லாம் சொல்லியிருக்காங்க. அஷ்டமத்து சனி என்ன பாதிப்பு? கடகத்தை விட சிம்மத்துக்கு பாதிப்பு குறைவு. நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன் சுவாமிஜி ஏங்கய்யா குறைவு கேட்பீங்கல்ல? அதாவது கடகத்திலிருந்து 8ஆம் வீடு பகை பெற்ற வீடு சனீஸ்வரர், சிம்மத்திலிருந்து 8வது வீடு நட்பு பெற்ற குரு வீடு. ஸோ கம்மி, அதனுடைய தாக்கம் கம்மி, அதனுடைய தீமை கம்மி, அதனுடைய பலங்கள் கம்மி. நன்மைகள் கொடுக்காது, தீமைகளை குறைக்கும். இது போதும்ல? நன்மைகள் கொடுக்காது, தீமைகளை குறைக்கும். அப்படிப்பட்ட நேரம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்? உங்கள் தொழில் எந்த தொழிலும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. எந்த தொழிலும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. அகலக்காலு வைக்காதீங்க. இரவு பயணம் போகக்கூடாது, பகல் பயணம் வச்சுக்கோங்க. நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, போக்குவரத்தில் கவனமாக இருங்க, துணைவியார்கிட்ட கவனமாக இருங்க, மனைவி மாட்டில் கவனமாக இருங்க, பார்ட்னர்ஸ்கிட்ட கவனமாக இருங்க. ஸோ மச் பிள்ளைகள்கிட்ட கூட கவனமாக இருங்க. என்ன பேசுகிற ஏது பேசுன்னு கூட தெரியாது, அவங்ககிட்டும் கவனமாக இருங்க. இப்படியெல்லாம் இருந்து வந்தால் நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தினுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 80% கம்மி கம்பேர் டு கடகராசி. அதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மி. எனவே தயவு செய்து சிம்ம ராசி நேரங்கள் உங்களுக்கு தொழில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், புரோகிதர், நிர்வாகம், நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்கக்கூடியவர்கள், எல்லா தலைவர்களும் அரசியல் போகலாம். நல்ல டைம் உங்களுக்கு. இப்போ வெளிநாட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிம்ம ராசிக்கு நிறையவே இருக்குது. உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் அஷ்டமத்து சனி மிக குறைவானதாக தாக்கத்தை கொடுக்கும். உங்களுடைய தசாபத்தி இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் தசாபத்தி இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்போ எதை மெஷர்மெண்ட் பண்ணி போகணுமோ உங்கள் தசாபத்தியை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. சிம்மராசி மெரூன் கலர், சிகப்பு கலர், மெரூன் கலர், அதே மாதிரி லைட்டு ரெட்டு, அந்த மாதிரி இந்த செம்பருத்தி கலர், அதே மாதிரி நிர்வாகங்கள், அந்த மாதிரி வாசல், கிழக்கு வாசல்கள், இதெல்லாம் வச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பலன் குறையும். அஷ்டமத்து சனி பலன்கள் குறையும். அதுக்கடுத்தது உங்களுடைய தொழில். இப்போ நம்ம சொல்லிட்டோம். அப்போது உங்கள் தொழில் கண்டிப்பாக அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அரசியல் புதுசாக நீங்கள் பண்ணிக்கலாம். காசு கொடுத்து எதுவும் செஞ்சிங்கன்னா ஏமாந்துடுவீங்க. பொருளாதார ரீதியாக காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. இந்த 2.5 வருஷத்தில் 2 வருஷமாவது எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்து
டெவலப் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் வச்சுக்கிறலாம். அடுத்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் அஷ்டம தசனிக்கு ஆஞ்சநேயர். உங்கள் லக்னம், உங்கள் ராசி சிம்ம ராசி, அஷ்டம தசனி 23 சுற்று வாரம் சனிக்கிழமை, வாரம் சனிக்கிழமை 23 சுற்று. வாழைப்பழம் 23 வாழைப்பழம் கட்டி போடுங்க. நல்ல வாழைப்பழம் கட்டி போடுங்க. ரஸ்தாலியெல்லாம் வேண்டாம், பச்சை நாடெல்லாம் வேண்டாம், சாதாரண பூம்பழம், சாதாரண நாட்டுப்பழம், பூவன் பழம், சாதாரண பழத்தை கட்டி அழகாக போட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணாங்க. பிள்ளையாரம் விடாதீங்க. ஆக்கலும் அழித்தலும் தரக்கூடியவர் பிள்ளையார், அந்த வழிபாடும் பண்ணாதீங்க. அதையும் பண்ணிட்டு வாங்க. காலபைரவர் முக்கியம், காலபைரவர் முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சனீஸ்வரனுடைய நவக்கிரகத்தில் காலபைரவர் தான் குலதெய்வம். சனீஸ்வரனுக்கே குலதெய்வம் காலபைரவர். அப்போ அவர் வழிபடும் போது நம்ம சிசியப்பிள்ளைகளை கெடுக்க போகிறான், அந்த உணர்வு வரக்கூடிய தீமையை நினைப்பார். வரக்கூடிய தீமையை அவர் என்ன பண்ணுவார்? குறைச்சிக்குவார். நம்மால் வர்றான்டா, அவனுக்கு எல்லாம் செய்யணும்டா, நம்ம சிசியப்பிள்ளடா அப்படின்னு காலபைரவருக்கு தோணும். காலபைரவருக்கு விசேஷமான தலம். அடுத்து நம் காலபைரவருக்கு விசேஷமான தலம், மிக முக்கியமான தலம், ஆந்திராவில் சித்தூர் பக்கத்தில் ராமகிரி என்ற காலபைரவர். அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய காலபைரவர். அடுத்தது தர்மபுரியில் இருக்கக்கூடிய காலபைரவர். அடுத்து அங்கங்கே இருக்குது. இது மிக சிறப்பு வாய்ந்தது. இதெல்லாம் கேப்டர் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் சமேத, விசாக சமேத, காசி விஸ்வநாதர் சமேத இருக்கக்கூடியவர் காலபைரவர். அதனால் அந்த பைரவ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த தாக்கங்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டம தசனி வரும்பொழுது டிசபிலிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தாக்கமாக உடல் ரீதியாக பாதிப்பு, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நொண்டி நொட்டம், வாய் பேச முடியாதவங்க, இல்லை கை ஒரு மாதிரி இருக்கும், கால் ஒரு, இப்படி உள்ள டிசபிலிட்டி உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வீட்டில் சண்டை போட்டு பணம் வாங்கிட்டு போய் வேறு விதமாக யூஸ் பண்ணாமல் அங்கே கொடுங்க. அவன் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த மாதிரி டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் ரொம்ப அபூர்வங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டை போகிறது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் உதவி பண்ணக்கூடிய பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடு, அதாவது அஷ்டம தசனிங்கிற தாக்கத்தை குறைச்சிரும், பெருசாக வராது. அந்த அஷ்டம தசனிங்கிற தாக்கத்தை குறைக்கக்கூடிய நாட்கள் வெகு இல்லை.